மூன்று கல்வி ஆலமரம் உருவாக்க காரணமாக இருந்தது எம்ஜிஆர் என்று மூன்று அதிசய மந்திரம். இன்று விஐடி அண்ணா அரங்கத்தில் நடைபெறும் இந்த திறப்பு விழாவில் நாயகரே, அண்ணாவின் அன்பு தம்பியாம் நமது புரட்சி தலைவரே, எங்கள் வாஜாரே, மருமகியாரே, மதுரை வீரரே, தக்கரவர்த்தி திருமகனாரே, ராஜராஜனாரே, நாடோடி மன்னரே, ராஜா ஜெயசிங்கனாரே, மன்னாஜி மன்னாரே, எங்கள் குடும்ப தலைவரே, தர்ம தலை காக்கும் என்றவரே, காஞ்சி தலைவரே, வேட்டைக்காரே, என் கடமையாய் இருக்கும் எங்கள் வீட்டு பிள்ளையே, 1000 ஒருவரே, தமிழ்நாட்டின் கலைஞரை விளக்கமே, இந்திய அரசியல் ஆட்சி முகமே, அரசியல் தனி பிறவையாரே, இந்திய தாய்க்கு தலைமகனாரே, தமிழ் மக்களுக்கு காவல்காரரே, விவசாயாரே, உங்கள் படத்துக்கு தேர் திருவிழா நாயகரே, எங்கள் மனத்தில் என்றும் குடியிருந்த கோயிலாக வச்சிப்பவரே, தமிழ்நாட்டை புதிய பூமியாக மாற்றியவரே, எங்கள் வேந்த தீவி அவர்கள் என்று அழைக்கும் என் அண்ணனே, தலைவரே, எங்கள் தங்கமே, உலகத்துற்று வாலிபரே, நேற்று இன்று நாளை என்றும் தலைவரே, நினைத்ததை முடிப்பவரே, ஊருக்கு உழைப்பவரே, பசித்த வயிறுகள் இல்லாத பாடசாலைகள் இருக்க வேண்டும் என்று அரச கட்டளை இட்ட எங்கள் அன்னமிட்ட கையே, இன்று போல் என்று வாழ்க என்று தமிழ் நெஞ்சுகள் நிறைந்து இருப்பவரே, உம்மை வணங்குகிறேன். முதலாக நமது பொன்மன செம்மல் அவர்களை நினைவு சொற்பொழிப்பு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்கும் நமது வேந்தர் முனைவர் கோவிஷ்ணரன் அவர்களே, வருக என அன்போடு வரவேற்கிறோம். அடுத்ததாக மக்கள் திலகம் அவர்களின் நினைவு சொற்பொழிப்பு நிகழ்ச்சிக்கு திறப்புரை ஆற்ற வந்திருக்கும் முன்னாள் அமைச்சர் உயர் திரு தி பொன்னையன் அவர்களே என வருக என விஐடி குடும்பத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இந்த திறப்பு விழாவில் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் முன்னாள் அமைச்சர் உயர் திரு வி சுவாமிநாதன் அவர்களை விஐடி குடும்பத்தின் சார்பாக வருக விஐடி குடும்பத்தோடு சார்பாக வரவேற்கிறோம். இந்த திறப்பு நிகழ்ச்சிகள் காணொலி வழியாக வாழ்த்துறை வழங்க இருக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உயர் திரு MC பாலன் அவர்களை வருக என விஐடி குடும்பத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இந்த திறப்பு விழாவில் நோக்க உரை வழங்க இருக்கும் துணைத் தலைவர் முனைவர் TV செல்வம் அவர்களை வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறுதியாக நன்றியுரை ஆற்ற வந்திருக்கும் துணைவேந்தர் முனைவர் காஞ்சனபாஸ்கர் மற்றும் பதிவாளர் அவர்களை வருக என வரவேற்கிறோம். மேலும் இங்கே வந்திருக்கும் முன்னாள் அமைச்சர்கள் திரு KC வீரமணி, KC பாண்டுரங்கன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை வருக என வரவேற்கிறோம். மேலும் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் மற்றும் ஊழியர்கள், மாணவர்கள், எங்கள் ரத்தத்தின் ரத்தங்களே, ஊடகத்திற்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் விஐடி குடும்பத்தின் சார்பாக வருக என அன்போடு வரவேற்கிறோம். உன்னை அறிந்தால் உலகத்தில் போரலாம், உயர்ந்தாலும் தாய்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்ற நம் இதயக்கனியின் வரிகளை உச்சரிக்கும் போது உங்கள் உள்ளத்தில் ஒரு உற்சாக பிறந்து புதிய நம்பிக்கை என ஒளி விளக்கு நம் கண்ணீரில் ஒளி இருக்கும். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அன்று இன்று என்று நான் எம்ஜிஆர் ரசிகன். கடைசியா ஒரு வரி சொல்றேன். நான் 3 முறை ராமச்சந்திரன் தஞ்சிச்சுக்கிறேன். முதல் 76 வீட்டுக்கு வந்து போட்டோ நீங்க பார்த்தீங்க, புகைப்படம். 80 ராமாவரம் தோட்டத்துக்கே நான் போய்க்கிறேன். அது திருவிழா மாதிரி கூட்டம், என்ன மாதிரி கூட்டம். இது வரைக்கும் நான் எந்த தலைவரை பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த தலைவரை நீங்க யாரும் பார்க்க முடியாது. இவ்வளவு கிரௌடு தெரியுமா? அதுக்கு பிறகு 84 வேலூருக்கு வந்தார். கடைசியா அவர் தான் அரசாங்க போகிறோமே, அதுதான் கடைசியா வந்தார். தெரிஞ்சு அதுக்கு பிறகு வரல. 84 டெலிவிஷன் தெரப்பி வாங்கும், டெல் தெரப்பி வந்தார்.
எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது. 84 டெலிவிஷன் திறக்கிறப்ப போன சிவசங்கரம் முன்னாள் மத்திய அமைச்சர் வந்தார். அவர் முன்னாடி போகிறார், பின்னாடி எம்ஜிஆர், அப்புறம் ஏச்சன்மா, எங்கள் அப்பாலாம் நானும் கூட அங்கே நின்னேன். ஏச்சன்மா எல்லாம் வைவிடு சொன்னார். சிவசங்கரம் போய் தள்ள சொல்கிறார். எம்ஜிஆர் கூப்பிட்டு அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் அவர் தள்ளாரு அப்படின்னு. அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னா கூட முன்னாள் சென்ட்ரல் மினிஸ்டர் எவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு பாருங்க. அதெல்லாம் எம்ஜி ராமச்சந்திரன். இன்னும் சொல்லட்டுமா, எல்லாரும் நிறைய பேர் 3 எழுத்துன்னு சொல்லி நிற்கிறாங்க மந்திரன். ஆக்சுவலாக உண்மையிலே 3 எழுத்து ஆத்மா திமுக இல்லை, அண்ணாதுரை, அண்ணா, எம்ஜிஆர், கமல், ரஜினி, விஜய் எல்லாமே 3 எழுத்து தான். லாஸ்ட் 3 எழுத்து. நன்றி, வணக்கம்.